ஒருத்தரையும் ஆள காணோம். பேசாம வண்டியில எடுத்து வச்சிடலாமா? இட்லி சட்னி வடலாம். இப்போ நிலுக்கா வந்துட்டான். எப்படி ஓடி வராளுங்க பாரு. ஊரை விட்டு ஊரை வந்து கூட அடங்க மாட்டேங்கிறாங்கம்மா. ஏண்டி எங்கடி போனீங்க? ஒருத்தரையும் ஆள காணோம். அது ஏங்க கேக்குறேன்? எம்மா இவளுங்க நம்பி போனது தப்பா போச்சு. உங்களை யார் எவ்வளோ வசனதே? நாங்க எங்கன போவோம், எங்கன வருவோம்? எங்க பின்னாடியே வந்துட்டு எங்களை கூட சொல்றீங்க. உங்களை நாங்க கூப்பிட்டோமா வசூலே? கடி கோமதி ஆடத்தா. ஏண்டி அவங்கள கத்துற? ஏக்கா நானு கீதா இவன் 100 எல்லாரும் சேர்ந்து பாத்ரூம் போல சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். இந்த பாட்டி உடனே காது குத்து கேடிச்சு போடுது நாங்கள் பேசுறது. நானும் வரண்டி சொல்லிட்டு எங்க கூட வந்தது. நாங்கள் அப்படியே பாத்ரூம் போக சொல்லிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு எங்கள் மாங்காய் காய்ச்சிக்குதா எங்கள் தேங்காய் காய்ச்சிக்குதா பச்சுனா அப்படியே போனேன். எங்களுக்கு பின்னாடியே வந்துச்சு. இப்போ வந்து ஏன்னா இவங்க நம்பி போனோம் தெரியல வந்து தெரியலன்னு பேசுது. இது யார் வசனம் நீங்கள் கூட சொல்ல? அவங்க பற்றி தான் உங்களுக்கு தெரியல. நீங்கள் எதுக்கு அவங்க கூட போனீங்க? நான் ஒன்றுக்கு போனாலும் போனேன்டியே. இவங்க இப்படி ஒரு ஆட்டையை போடுறதுக்கு போகிறாங்கன்னு தெரியும். இப்போ தெரிஞ்சிச்சுல. இனிமேல் எங்கள் கூட எங்கேயும் வராதிங்க. இனிமேல் நீங்கள் கூப்பிட்டா நான் வரமாட்டேன்டி. வராதிங்க. ரொம்ப நல்லது. இம்மா நீங்கள் சண்டை அப்புறமா போடுங்க. முதல்ல இட்லி சாப்பிடுங்க. இட்லி காஞ்சே போச்சு. ஏக்கா எனக்கு முதல் கொடுக்க பசியாக இருக்குது. உட்கார் இந்த கீதா 100 இங்க வராளுங்க பின்னாடி நடந்து வந்து நிற்காங்க. சரி இனிமேல் இவங்க இருக்க தசை பக்கம் கூட தலை வச்சு படுக்கக்கூடாது. போங்க உங்களுங்க விடுங்க. அப்படியே உட்காருங்க. இட்லி சாப்பிட்டு கிளம்ப. எல்லாரும் வண்டியில் ஏறிட்டாங்க சாப்பிட்டு. நீங்கள் தான் போய் சுற்றி வரீங்க. இம்மா எனக்கு 4 இட்லி வச்சு கொடுங்க முதல்ல. உட்காருங்க. இந்தாங்க பாட்டி. குடுடி. நம்மளும் அப்படியே உட்காந்துக்கலாம். இதனால இது இட்லி ஜில்லுன்னு ஆறி போயிருக்குதே. சொல்ல அந்த இட்லி கடைக்கார இட்லி கொடுத்து 1 மணி நேரம் ஆகுது. ஆளை காணோம். அது கொடுக்கும்போது நல்லா சுட ஆவி பறக்க இருந்தது. எங்கே சுற்றிட்டு இன்னத்துக்கு வரீங்க எல்லாம் ஆறி போச்சு. நானே இதெல்லாம் எடுத்து வண்டியில் வச்சிடலாம். வண்டியில் போகும்போது சாப்பிடுங்கன்னு பார்த்தேன். சாப்பிடுங்க. சரி இதெல்லாம் கட்சிது நமக்கு. காலையில் என் முகத்தில் முடிக்கும் போதே தெரியும் இந்த மாதிரி சோறு தண்ணி கல்லாடணும்னு. ஏக்கா எனக்கு அப்படியே இட்லி வைக்க. உட்கார் அப்படியே உட்கார். ஏக்கா இங்கே ஒரு மாந்தோப்பு இருக்கிறதுக்காக எவ்வளோ மாங்காய் திரும்ப காய்ச்சிருக்குது. அதில் பழம் வர சம்பத்திய பழம். எங்கடி பறிச்சு வந்தீங்கடியே? இவ ஒருத்தி அவளை துணை போனவளா இப்போ இருக்குது. எங்க பறிக்கிறதுக்கு தான் போனால் அதுக்குள்ளே தான் மணியாச்சுன்னு கத்தி எங்களை கூட்டு வந்துடுது. யார் இந்த பட்டுப்பட்டியா? வேற யார் இந்த கூட்ட மாதிரி கூடயே வந்து உயிர் எடுக்குது. இவ்வளோ திருடத்துக்கு போகிறவங்க யாருக்கு தெரியும்? ஒன்றுக்கு போகிறவங்க நான் போனேன். திருடத்துக்கு போகிறவங்க தெரிஞ்சு எங்களை போய் சமைத்தியா அடி வாங்கி வரட்டும் சொல்லிட்டு விட்டுட்டு நான் பாட்டு வந்திருப்பேன். எம்மா கடவுளை எப்படியே தப்பிச்சோம்மே. வா எருமை மாடை விட்டுட்டு எப்படி ஓடி வச்சு பண்ணுமே. ஏடி நான் தான் ஆள் வர மாதிரி இருக்கு. சீக்கிரம் வாங்கன்னு குரல் கொடுத்தேன். உங்களை யாரையும் மாந்த புள்ளி இருக்கு சொன்னதே. ஏம்மா இந்த விஷயம் கூட எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். என்னை பெல்ட் எடுத்து அடிப்பாரு. இதெல்லாம் எதுக்கு இப்போ உங்க வீட்டுக்கார சொல்லுங்க. உங்க வீட்டுக்காரன் இங்கே இருக்காரு. எதே சொல்லாது கும்பிடுது. அந்த மாந்தோப்புக்காரன் கிட்ட மாட்டி இருந்தேன்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். செஞ்சு போயிருக்கோம். ஊரை விட்டு ஊரை வந்து இவங்க பண்ணி வச்சுக்கிற வேலையை பார்த்தியா? எல்லாம் இந்த கிளவியால வருது. இந்த கிளவி யாரை கூட்டின்னு வந்தது? 100 நீயா? நான் கூட்டின்னு வரலப்பா. அப்புறம் எப்படி நம்ம பாத்ரூம் போகிறதுக்கு போகிறோன்னு பாட்டி தெரியும். எல்லாரும் எங்கே போகிறீங்கன்னு கேட்டாங்க. நான் தான் சொன்னேன் 1 பாத்ரூம் போகிறதுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வரேன் தொட்டு வந்துட்டாங்க. நான் ஒன்றும் அவங்கள கூட்டின்னு வரல. நீ தான் வேலை பார்த்து விட்டால. அங்கே வந்து ஐயோ அம்மா ஐயோ ஆள் வராங்களே. ஐயோ கட்டி போட்டு அடிக்க போகிறாங்களே. ரமன் கத்திட்டு ஒன்றும் தெரியாது. பாப்பா மாதிரி உட்காந்து இட்லி சாப்பிடுங்க பார்த்தியா? இல்லையே நம்ம ஊரில் இல்லாத மாம்பழம் மாதிரி எங்கள் வீட்லேயே நிறைய மாம்பழம் இருக்குது. தரடி நான் காயாவே அறுத்து வச்சுருவேன். அதில் பழுக்க சரியில் தான் இருக்குது தரேன். ஊரை விட்டு ஊரை வந்து எதுக்கு திருடி அசிங்கப்படுறீங்க? என்னதான் காசு கொடுத்து வாங்கினாலும் திருட்டு வாங்க மாதிரி இருக்கா தெரியுமா? ஏக்கா தெரியாதனமா இவங்க கூட போயிட்டேங்க்கா. நீ எதுக்கு அவளை கூட போனேன்? இனிமே போக மாட்டேப்பா. 100 மாம்பழம் சாப்பிடணும்னா பல அடிகள் விழுதா செய்யும். அதெல்லாம் தாங்கிக்கணும். எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு இதுக்கெல்லாம் போய் நீ பயப்படலாமா? உங்கடி லூசுங்களா? ஏக்கா 100 ரொம்ப பயந்து போயிருக்கேன். முதல்ல அவளுக்கு இட்லி வச்சு கொடுங்க. எங்க மற்றவங்களாம் காணா? மற்றவங்களுக்கு இட்லி இல்லையா? அவங்க எல்லாரும் எப்பயோ சாப்பிட்டு வண்டியில் ஏறி ரெடியாக இருக்கிறாங்க வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நீங்கள் தான் சுற்றிட்டு வரீங்க. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருக்கேன் நானே. ஏன் இப்படி பண்ணுறீங்க? ஏற்கனவே பெரிய பொண்ணு மாமியார் பற்றி உங்களுக்கு தெரியல. பெரிய பொண்ணை பிடிச்சி செம்மையாக கத்தினிருக்காங்க. நீ தான் எல்லாரும் கூட்டு வரணும்னு சொன்னேன். இங்கே பாரு வந்த இடத்துல இங்கே யாரையும் காணோம். எதனா நாய் போச்சுன்னா அவங்க கூட கரெக்டாக யாரை பற்றி சொல்கிறது? எதுக்கு இது மாதிரி பண்ணுறாங்க போகிறாங்க? உங்களால் அவள் திட்டு வாங்கியிருக்கிறா. நாங்கள் பார்த்தா இட்லி கொண்டாந்து அப்போ தான் தண்ணி கொச்சு இருந்தது. அதுக்கப்புறம் மாவு ஊற்றி வச்சு அவர் எப்போ இட்லி ரெடி பண்ணுவாரோ அதுக்குள்ளே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டா தான் நாங்கள் போனோம். அதுக்குள்ளே இட்லி வந்து போச்சா? இட்லி தான் ஆல்ரெடி சுட்டு வச்சுருக்காங்க. அது சும்மா வச்சுருக்காங்க எல்லாரும் பார்வைக்காக. அச்சோ இந்த கட்டக்கால இப்போ நம்ம மாட்டிக்கணும். பெரிய பொண்ணுங்க சாப்பிடல இல்லையா? அதெல்லாம் நல்லா சாப்பிட்டு தான் வழியில் உட்காந்துக்கிறா. அதானே பார்த்தேன் அவளாச்சும் சாப்பிடாம இருக்கிறதாச்சும். ஏடியா நீங்கள் முதல்ல சாப்பிட்டு வாங்கடி. டைம் வச்சு எப்படி நம்ம துணி கடைக்கு போயிட்டு பட்டு புடவை எடுத்துன்னு நான் திரும்ப வீட்டுக்கு வரல இல்லையா? எங்கள் பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடும்டி. வந்துச்சு எங்கள் மாமியார் போட்டு அவங்களும் பண்ணுங்க. மாமியார் வந்து என்ன திட்டும். நீ எது பசங்களை விட்டுட்டு போகிறேன் இனிமே எங்கே போகாத அப்படி இப்படின்னு இல்லைன்னா என் மாமியார் வந்து என் நேரத்தில் வீட்டு கிளம்பி போயிடும். சொல்லு வீட்டில் இருக்க வேலை யார் செய்யுது? அவங்க இருக்கிறதுனால தானே ஏதோ 100 நாள் வேலைக்கோ எங்கள் ஃபங்க்ஷன்னாலும் நான் போகிறேன். பசங்களை அவங்க கிட்ட விட்டுட்டு இந்த மாதிரி பண்ணால் திரும்பி வரதுக்கு லேட் ஆகுமே. இல்லை வேறு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வேறு ஏற்கனவே துணி எடுக்கிற கடையில் போயிட்டு வெயிட் பண்ணி அங்கேருந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க. எப்போ வரீங்க எப்போ வருவீங்கன்னு. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? உதவி செய்யலாம் உபத்திரம் பண்ணாதீங்கடி. அப்படியே நீட்டோம். இதுக்கு மட்டும் தான் பசங்க இருக்குது பாரு. எங்களுக்குள்ள பசங்களே இல்லை பாரு. என்ன சொல்கிறேன்? போங்கடி. சட்டம் அப்படி சொல்லக்கூடாதுப்பா. உட்கார சாப்பிடலாம். அவங்களுக்கு வந்து மாமியார் இருக்கிறாங்க வீட்டில் பசங்க வந்தால் பார்த்துக்கிறதுக்கு. எங்கள் மாமியார் இருக்குது வீட்டில். பசங்க வந்து தனியாக உட்காந்து இருக்குங்க. வீட்டு சாவி வேறு எடுத்து வந்துட்டேன். வீட்டு சாவி எங்கன்னா வச்சுருந்தா கூட கதை திறந்து வீட்டில் உட்காந்து இருக்குங்க. வெளியிலேயே உட்காந்து போதுங்க. அவங்க அப்பா வந்து நைட்டுக்கு அப்படியே போட்டு கொடுத்துருங்க. அம்மா வந்து லேட்டாக தான் வந்தாங்க. நாங்கள் வெளியில் உட்காந்துருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னை சாத்த போகிறாரு. இதோட வீட்டை விட்டு வெளியில் எங்கேயும் வர முடியாதெல்லாம் பண்ணிட்டீங்கடி. அப்படியே ஓவராக சீன் போடும். இட்லி வந்து வச்சு கொடு. இரு வீட்டில் தனியாக வச்சுலாம் சாப்பிட்ற அளவுக்கு டைம் கிடையாது. இட்லி எப்படி கொடு. என்னடி பண்ண போகிற? மொத்தமாக சட்னியை ஊற்றி வடையை பிசைஞ்சு அப்படியே சாப்பிட வேண்டியதான். நம்ம 3 பேர் தானே. அதே கடி சாப்பிட்டே இல்லையா?
நல்லா சாப்பிட்டேன், உங்களுக்கு தான் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப கூட இப்படி ஏடி நான் எச்சா சாப்பிட மாட்டேன், எனக்கு தனியாக வச்சு கொடுத்துருங்கடி. இந்த பேர் எங்களுக்கு ஃப்ரெண்டாக இருந்துட்டு அதெல்லாம் பேசக்கூடாது, சாப்பிடலாம் புரியுதா? நாங்கள் சாப்பிட தரதை நீ சாப்பிட்ற. ஐயோ வேணாண்டி, நான் பிசைஞ்சு ஊட்டிடுவேன்னா நீ மம்மு மாதிரி சாப்பிடுவியா? எந்த மம்மா? ஆமாடி, குழந்தைகளை அப்படி தான் ஊட்டுவாங்க. நீ சின்ன குழந்தை தானே, அவளுக்கு நான் ஊட்டுறேன். ஏக்கா பாருக்கா இதுங்க பண்ணுறது. ஏன்டி எவ்வளோ மக்கள் பண்ணுறீங்க? அவளே எங்கேயும் வரமாட்டா, அதிசயமாக வந்துருக்கா. நீங்கள் பண்ணுறத பார்த்தா இன்னும் எங்கேயுமே வரமாட்டா போல இருக்குது. பாத்திரம் இதெல்லாம் இருக்குது, வேறு கூட்டின்னு போவாங்க போல இருக்குது. நீங்கள் பண்ணுற வேலைக்கு கூட்டின்னு போவாங்க இல்லையா? ஒரு சந்தேகமாக வேறு இருக்குது. மீறி எப்படி கூட்டின்னு போனாலும் இந்த மாதிரி பண்ணால் எப்படி வருவாவா? அதெல்லாம் வரும். என்னன்னு போங்கடி. சரி சட்னியை ஊற்றுல. ஏம்மா நீங்கள் ஊற்றினா சாப்பிடுங்க, தொட்டுனா சாப்பிடுங்க. சீக்கிரம் சாப்பிட்டு பஸ்ஸில் போய் ஏறுங்க. சாம்பார் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வேப்பிலை சட்னி நல்லா இல்லை? நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் சாம்பார் இருந்தால் வச்சுக்கோங்க, மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் தெரியுமா? சாம்பாருக்கு இப்போ தான் பருப்பு வந்து தான் இன்னும் கலந்துக்கிறேன். சாம்பார் ரெடி பண்ணுறதுக்குள்ள நம்ம போயிட்டு புடவை எடுத்து திரும்பி வந்துடலாம். போகும்போது என்ன வீட்டுக்கு பாசல் வாங்கலாம். என்னடி இது ஒரு சாம்பார் கூட இல்லை, ஒரு இட்டு பண்ணல. அவர் இவ்வளோ கூட்டத்தை பார்த்ததே இல்லை. ஒட்டு மொத்தமாக கொஞ்சமாக சாம்பார் வச்சாலும் காலி ஆயிடுச்சா. நம்மளை பார்த்துட்டு பருப்பு வேக போட்டுக்கிறாங்க. நம்ம போயிட்டு திரும்பி வரும்போது தான் பாசல் வாங்கிக்கணும். நல்ல ஊர் நல்ல கடைடி. எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றி காரு. இந்த பருப்பு தான் நல்ல ருசிச்சு சாப்பிட பிறந்தது. வாங்கி வரப்போகுது இப்போ எனக்கு. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம், இந்த கௌரவ பிரசாதம் அதுவே எனக்கு போதும். எனக்கு பயமா இருக்குது. இந்த மத்தடியில உட்காந்து பேய் மாதிரி பாடினுக்க. பயப்படாத, சும்மா தான் பண்ணேன். புளியாதரையும் சோறு வெகு பொருத்தமாய் சாம்பாரு நீ இஷ்டம் போல விட்டு. அம்மா எனக்கு இட்லி வேணா சாம்பார் வேணா. நாளை விடுங்க. பஸ் எங்க கணிக்குது? அது பஸ் இல்லடி, வேன் வேனா பஸ். நான் போய் அதை போய் உட்காறேன், நீங்க சாப்பிட்டு வாங்க பொறுமையா. பட்டுல கால் விட்டு போய் எப்படி ஓடுறாப்ப அவ போட நம்ம சாப்பிட்டு போலாம். ஒருத்தி அநியாயமா இந்த மாதிரி அமக்கல மணி சாப்பிட விடாம பண்ணிட்டீங்க. கிட்ட வா, உனக்கு நான் ஊட்டி விடட்டுமா? சரி சாப்பிடுங்க நீங்க முதல்ல. எனக்கு ஊட்டி வந்துட்டீங்க. அங்க வேன் எடுக்க போறாங்க, பார்த்துனே இருப்போம். வந்தது லேட் இல்லை, பாட்டு வேற. இக்கா எனக்கு ஒரு டவுட்டுக்கா. சின்ன முதல் டவுட்லாம் வருமா உனக்கு? அது இல்லக்கா, இப்போ கல்யாண பொண்ணுக்கு பட்டு புடவை எடுத்து தராங்க, நமக்கெல்லாம் பட்டு புடவை எடுத்து தருவாங்களா? அது உங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேள்றி. கிழவிக்கு குழப்ப பத்தியா? ஆமா கரெக்டாக தான் சொல்றாங்க. உங்க வீட்டுக்கார்ட்ட போய் கேள்றி பட்டு புடவை தர சொல்லி. கல்யாண பொண்ணுக்கு பட்டு புடவை எடுத்து போறோமா, இவ்வளவு எடுத்து தரணுமா? குழப்ப பத்தியா? ஏக்கா நம்ம ஒரு 5000 புடவை எடுத்துக்கலாம்க்கா. ஏன்டி அதுக்கு யாரு காசு தரது? மாப்பிள்ளை வீடு நல்லா வசதி தானே, ஏன் 5000 ஒரு புடவை எடுத்து தர மாட்டாங்களா? அப்படி சொல்லுக்கா. இருக்கிற வேலை வெட்டிலாம் விட்டுட்டு இவங்களுக்காக நம்ம வந்து ஒரு 5000 புடவை கூட எடுத்து தர மாட்டாங்களா? எடுத்துருவாங்க, நல்லா எடுத்துருவாங்க. இந்த கேள்வியை முதல்ல வேனில் ஏற்றி விடணும், தொல்லை தாங்க முடியல. இந்த விஷயம் மட்டும் பெரிய பொண்ணு மாமியார் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கேன், அவ்வளோதான். நீங்கள் 2 பேரும் ஏற்கனவே இப்போ லேட் ஆகி போச்சு. உங்கள் மேலே செம்ம கடுப்பு இருக்கிறாங்க. இதில் வேறு 5000 பட்டு புடவை கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்க போது தெரியாது. சட்னி தூக்கி மூஞ்சில் ஊற்றினாலும் ஊற்றிடுவாங்க. கரெக்டாக சொன்னார் அதிகா. சட்னியை விட சாம்பார் கொதிக்க இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஆகட்டும் மேலே சாப்பிட்டே போய் வேனில் ஏறுங்க. முன்னாடி இதை புடவை எடுத்து தர மாட்டாங்க போகுது நமக்கு. நம்ம அங்கே போய் பெரிய பண்ணிட்டு கேட்டு பார்க்கலாம். எடுத்து தருவா. ஆமாம் இவங்க வீட்டில் கேட்கறது ரொம்ப வேஸ்ட்டு. பெரிய பண்ணிட்டு கேட்கலாம். இவங்களாம் தான் குடும்பம் நடத்துறாங்கன்னு தெரியல வச்சுங்க. நாங்கள் வேறு ரிசப்ஷனுக்குலாம் வேறு பிளான் பண்ணி வச்சுருக்கோம். பாட்டில் வேறு கற்று வச்சுருக்கோம் ஆடுறதுக்கு. ஆமாம் மலையனூர் நட்டாம மனசை காட்ட போட்டாம அண்ணா பொண்ணு யாரும் இல்லை ராசா. ஏண்டி அது கல்யாண பொண்ணு தாண்டி ஆடுவாங்க, நீங்கள் எதுக்கு ஆடுறீங்க? கல்யாண பொண்ணு ஆடும்போது கூட நாங்களும் சேர்ந்து ஆடுவோம். அப்போ வந்து கல்யாண பொண்ணு நாங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி புடவை கட்டினு தான் நல்லாயிருக்கும். கல்யாண பொண்ணு ஒரு 50,000 கூட எடுத்து கொடுக்கட்டும், எங்களுக்கு ஒரு 5000 எடுத்து தரணும். இவ்வளோ ஆடினா யார் பார்க்குறது அந்த கல்யாணத்தில்? ஐயோ கிளவி அதெல்லாம் நாங்கள் நல்லா தான் ஆடுவோம். கல்யாணத்தில் வந்து பாரு எங்களோட ஆட்டத்தை. நான் காலையில் முகூர்த்தத்துக்கு தான் வருவேன், சாயங்காலம் ரிசப்ஷனுக்குலாம் வரமாட்டேன். நீ வரலன்னப்போ ஆமாம் நாங்கள் ஆடுறதே கன்ஃபார்ம். கடவுளே இவ்வளோ நடக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்களா? ஆடல் படம் நிகழ்ச்சியெல்லாம் கல்யாணத்தில் போய் பார்த்துக்கலாம். இப்போ முதல்ல சாப்பிட்டு ஏந்து போயிட்டு முதல் நிச்சயதார்த்தத்துக்கு புடவை எடுக்கலாம். ஏந்திருக்கடி வீண் கதை வெட்டி அதை பேசணும்னா 3 நம்பர். ஓகே கூல் 2 மசாலா தான் இருக்குது. போதுமா நமக்கு? போதும் உங்களுக்காக 2 வடையாவது கிடச்சிது. எங்களுக்கு அந்த வடை கூட கிடைக்கல. நாங்களாம் வர தான் சாப்பிட்டோம். ஏடி எனக்கு வடை வைக்கவே இல்லையா? வேலை இல்லை ஒன்றும் இல்லை, உங்களுக்குலாம் வேணாம், வயிற்று கொத்துக்காது. எப்படி சொல்லி ஏமாத்துறீங்களா? ஐயோ கண்டுபிடிச்சேன். அந்த வடையை எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லா இருக்கேன்னு. ஏடி உனக்கு ஒரு வடை எனக்கு ஒரு வடை தலையிடு. மசாலா வடை நல்லா முறுமுன்னு தான் இருக்கும் போல இருக்கு, நல்லா தான் போட்டுருக்காங்க. வெங்காயம் விலை கம்மியாக இருக்குதுல்ல, அதனால வடை ஃபுல்லாக வெங்காயம் தாண்டி மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த மரத்தில் உட்காந்து எறும்பா கிடைக்குதுடி, ஏன்னா சொரிய கூட முடியல. சீக்கிரம் சாப்பிட்டு ஏந்துருக்குடி. இதை உட்காந்த மாதிரி 2 தேய் சரியா போயிடும். ஐயோ அது எங்கே கிடைக்குன்னே தெரியல, ஓடுது. சும்மா என் ட்ரெஸ் கூட தான் ஏதோ ஒன்று போச்சு. அது பூரா எறும்பான்னு தெரியல. நாங்கள் முன்னே உட்கானல எதுக்கு ஐயோ ஏன் கத்தி கிடக்கு தெரியாது. இவங்க மனுஷங்களா இல்லை எறும்பு மரம் தெரியலையா?